அஸ்ஸியாமுலி வஅன அஜ்ஸீபி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலி நானே கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுல் குதிசியை தான் இன்றே பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூலிகளை வச்சுக்கிறார். அதாவது தொழுதா அதனுடைய கூலி எது, அதே போல சதகா செய்தால் அதோட கூலி எது, அதே போல ஒருவர் தனது தாயுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறார். ஒரு மகள் அல்லது ஒரு மகன் தனது தாயுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறாரு, அந்த சிரிப்புடைய கூலி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி அல்லாஹு தஆலா தார். அப்போ இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியா சின்ன ஒரு அமல் தான், அந்த அமலை செய்ததினால ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி அல்லாஹு தஆலா தார். இன்றைக்கு பிள்ளைகள் உம்மா அப்பா உருக்கி பார்க்கக்கூடிய காலம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனது தாய் தந்தையுடைய முகத்தை பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாரு, அதுக்கும் அல்லாஹு தஆலா நன்மை வச்சுக்கிறார். சிரிக்கிறாரு, அதுக்கும் நன்மையை வச்சுக்கிறார். அப்போ நாங்கள் யோசிக்கணும், அந்த தாயினுடைய தந்தையினுடைய உள்ளத்தை நோகடிச்சா எவ்வளோ பாவம் என்று. அது உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா தண்டனைய ஆகிரத்தில் தான் வச்சுக்கிறார். ஒருத்தர் வட்டி எடுக்கிறாரு, ஜினா செய்கிறாரு, களவெடுக்கிறாரு, ஆனால் உலகத்தில் பார்த்தா பெரிய சல்லிக்காரமாய் நிற்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் எவ்வளோ செஞ்சாலும் எந்த பாவத்தை செஞ்சாலும் கொடி கட்டி பறக்கிறாரு, இவங்களுக்கு கெட்ட காலம் வரல, எங்களுக்கு தான் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாலும் அவங்களுக்குரிய உலகத்தில் கொடுத்தோ கொடுக்கலையோ ஆகிரத்தில் அவங்களுக்கு அவங்க எடுத்த வட்டிக்குரிய தண்டனை ஆகிரத்தில் ஈகுது, எடுத்த களவுக்குரிய தண்டனை ஆகிரத்தில் ஈகுது, எடுத்த களவு பேசின போய் அதுக்குரிய தண்டனை எல்லாம் ஆகிரத்தில் ஈகுது. ஆனால் துனியால சிலருக்கு கொடுக்கப்படும், சிலருக்கு கொடுக்கப்படாது. ஆனால் உம்மா வாப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம் இதுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே கொடுப்பான், நாளை மௌத்துக்கு பின்னாலே கொடுப்பான். உம்மா வாப்புக்கு ஒருத்தர் காலால் அடிச்சேன்னு சொன்னால் அந்த கால் அல்லாஹ் எடுத்தே தீருவான். நாங்கள் எவ்வளோ சம்பவங்களை பார்த்துக்கிறோம். கிட்டத்தில் ஒருத்தர் அவருடைய வாப்பா பெரிய ஆலிமொண்டல்ல, பெரிய ஆபிதொண்டும் இல்லை, பள்ளி சரி போகாதவர், எப்போ பார்த்தாலும் மதுபானம் குடிச்சு கொண்டு ரோட்டோரத்தில் நிற்பார். அந்த வாப்பக்கு காலால் அடிச்சுட்டு போனாரு. போன வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி காலை வெட்டி, காலை அளவங்கால போட்டு வெட்டி எடுத்து பார்த்தோம். அப்போ குடித்தாலும் எந்த கெட்ட வேலை செஞ்சாலும் வாப்ப தான், உண்மை தான். அந்த வாப்பட அந்தஸ்து கொடுக்கப்படணும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த வாப்பவை மதிக்காத்தினால இப்போ ரோத புடுவத்தில் போய் துணிக்கிறார். அவரே ஒரு தடவை சொன்னாரு, ஹஜ்ரத் இதுதான் என்ன அல்லாஹ் தஆலா தந்த தண்டனை, எங்களோட வாப்பை கடிச்சது தான் அல்லாஹ் என்ன இப்படி வச்சுக்கிறான். அதனால உம்மா வாப்புக்கு நாங்கள் எதை செய்தோமோ அதே ரோல் மாடல் எங்களோட மகன் எங்களோட அப்படி நடந்து கொள்வாங்க. நாங்கள் எங்களோட உம்மா வாப்போட எப்படி நடக்கிறோமோ, கமா ததீனு துதான், நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி எங்களோட பிள்ளைகள் எங்களோட நடந்து கொள்வாங்க. எங்கட உம்மா வாப்பட பொறுமதியை விளங்கப்படுத்தத்தான் அல்லாஹு தஆலா எங்களே உம்மா வாப்பவாக மாத்துறது. எல்லாரும் நினைக்கிறது வாப்பவாயிட்டோம் உம்மாவாயிட்டோம் மாஷா அல்லாஹ் சந்தோஷம் என்று. சில இமாம்கள் சொல்றாங்க, பயப்படணும். நீங்க உங்களுக்கு தெரியாம உங்களோட உள்ளத்தை, உங்களோட உம்மோட வாப்பட உள்ளத்தை நோகடிச்சிப்பீங்க. ஆனா நீங்க செஞ்ச செயல் பெரிய செயலாக ஈக்காது, நீங்க அதை யோசிச்சிக்க மாட்டீங்க. ஆனா அந்த உம்மோட உள்ளம் நொந்திக்கும். இப்ப நீங்க வாப்பவாயிட்டீங்க, இப்ப நீங்க உம்மாவாயிட்டீங்க. உங்களோட மகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலாலே உங்களோட உள்ளம் இப்போ நோகடிக்கப்பட போகுது. நீங்க எப்படி உங்களோட உம்மோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினீங்களோ அப்படி படுத்தினீங்களன்னு சொன்னா உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் உங்களோட கண் குளிர வைப்பாங்க. அப்படி இல்லை, உம்மோட முகத்தை நீங்க பாஞ்சு விழுந்தீங்களா, உங்களோட மகள் உங்களையும் பாஞ்சு விழும். நீங்க அதபில்ல ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றது இல்லை, நீங்க நடந்த மாதிரி நடப்பீங்க. அந்த பிள்ளை அல்லாஹ் நடத்தாட்டுவான். அதனால நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்க்கப்படுவார்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
பிள்ளைகள் என்பவர்கள் அமானிதமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் இந்த பிள்ளைகள் என்பவர்கள் 15 வருஷமாக காட்டி இவங்களோட விஷயத்தில் நலவு எழுதப்படுவதும் இல்லை, கெடுதி எழுதப்படுவதும் இல்லை. ஒயிட் பேப்பர், வெள்ளத்தாள் மாதிரி இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் உம்மா வாப்பா எப்படி நடந்து கொள்வாங்களோ அது மாதிரி அந்த பிள்ளைகள் மாறும். எந்த வீட்டில் உம்மா பாப்பா அதிகமாக குர்ஆன் ஆயத்துக்கள், அதிகமான நல்ல பேச்சுகளை பேசுவாங்களோ அந்த பிள்ளைகள் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி எந்த வீட்டில் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுமோ அந்த பிள்ளைகள் வெளியீந்தாக்கள் வந்து அந்த வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அப்போ வெளியீந்து வாராக்களுக்கு தானா விளங்கும் இந்த வீட்டில் மிச்சமாக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் இதுதான். இந்த பிள்ளைகள் அதை பாடமாக்கிக்கிறாங்க. அதனால எங்கட ரகசியம் தான் எங்கட பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்தோமோ என்ன பேசுகிறோமோ அது அந்த பிள்ளைகளுக்கிட்ட இந்த அல்லாஹு தஆலா வெளியாப்பான். அதனால நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதம் இந்த பிள்ளைகளை சாலிஹான மக்களாக விட்டு போட்டு போறது சதகத்துல் ஜாரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத்தாகி போனதுக்கு பின்னால 3 விதமான விடயங்கள் அவனை விட்டு போகும். அதுல ஒன்றுதான் அவன் கொடுத்த சதகா. அவன் சதக்கா கொடுத்திருந்தால் அந்த சதக்கா அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும். ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு சாலிஹான புள்ளைய விட்டுட்டு போறாரு, இவருடைய ஞாபகம் வரக்கூடிய நேரம் எல்லாம் வாப்பக்கு உம்முக்கு துவா செய்த, வாப்பக்கு உம்முக்கு குர்ஆன் ஓதி ஹதியா செய்தாரு. ஒரு ஆலிம் ஒன்றை விட்டுட்டு போறாங்க, ஒரு ஹாஃபிஸ் ஒன்றை விட்டுட்டு போறாங்க. அந்த ஹாஃபிஸ் அந்த ஆலிம் ஒரு 100 பேரை 200 பேரை மௌலவியாக ஹாஃபிஸாக ஓதி வெளியாக்குறாங்க என்று சொன்னா அந்த உம்மா பாப்பாம் பாக்கியசாலிகள் அவங்களோட கபருக்கு அல்லாஹு தஆலா நன்மைகள் அனுப்பி கொண்டே நிற்பார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு அமானிதம். இவங்களை நாங்கள் தீனையும் நிரப்பமாக கொடுக்கணும், துனியாவின் நிரப்பமாக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். துனியாவில் வாழ்ந்து போட்டு தான் ஆகிரத்தில் வாழணும். அதனால துனியாவுடைய கல்வி நிரப்பமாக கொடுக்கப்படணும். அதே போல ஆகிரத்துடைய அல்லாஹ் விளங்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நிரப்பமாக கொடுக்கப்படுவோமேயானால் அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய அடியார்கள் அந்த மனிதன் அந்த பிள்ளை சேர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா எல்லா அமலுக்கும் கூலியை சொல்லிக்கிறான். சொல்லுதா என்ன கூலியை சொல்லி போட்டு நோம்புடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அஸ்ஸியாமு லீ வ அன அஜ்ஸீ பிஹ். நோன்பு எனக்குரியது, இதற்குரிய கூலி நானே கொடுப்பேன். உலமாக்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் கூறக்கூடிய சொல்றாங்க, ஏன் அல்லாஹு தஆலா நோன்பு எனக்குரியது இதற்குரிய கூலி நானே கொடுப்பேன் என்று சொல்வதற்குரிய காரணம், நோன்பா இல்லையா என்று அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இவர் ஒத்தரும் இல்லாத இடத்துல தண்ணி குடிச்சாரா, நோம்பு மாதிரி நடிக்கிறாரா என்றத உம்மா வாப்பா பார்க்காட்டியும், தாத்தா தங்கச்சி பார்க்காட்டியும், மாமி பார்க்காட்டியும், மாமமாரு பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் இவர்ட வயிறு காலியா இல்லையா. ஒத்தரும் இல்லாத இடத்துல அங்கங்களை பார்த்து தண்ணியை குடிச்சாரா இல்லையான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், நான் இந்த நோன்பு எனக்குரியது, இதற்குரிய கூலி நானே கொடுப்பேன் என்று. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறண்டா முழு ஊருக்கும் தெரியும், ஆனால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஒருத்தர் உம்ரா போறண்டா எல்லாருக்கும் தெரியும், ஆனா நோம்பாளி என்று சொன்னா அவர் செல்ல காட்டியும் யாருக்கும் தெரியாது. நான் நோன்பு செல்ல காட்டியும் யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் உண்மையிலே ஒரு நோம்பாளியா இல்லையாண்டு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூலிய அல்லாஹ்வே வச்சிருக்கிறான். அதனால இந்த நோன்பை நாங்கள் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முறையில் நோற்று அதனுடைய அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பூர்த்தியான அந்த கூலியை அடைஞ்சி அந்த தக்வாவோட வாழ்ந்து தக்வாவோட மூத்தாகக்கூடிய சாலிஹான முத்தகீன்கள் அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் ஆக்குவானாக.